ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஸ்கிரீம் கிராணி 8 தான் விளாட போகிறோம். ஐஸ்கிரீம் கிராணி ஃபைனல் சாப்டர் தான் விளாட போகிறோம். நீங்களாம் கேட்கலாம், ஐஸ்கிரீம் கிராணி 3, 4, 5 எங்கடான்னு கேட்கலாம். அதெல்லாம் நான் வந்து யாருனே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே ஏன்டா போகலான்னு கேட்கலாம். ஆனால் என் வாய்ஸ் கொடுக்கல, அதான் கொஞ்சம் பெருமையாக இருக்குது எனக்கு. சரி, இந்த டோர் வந்து 8ல் வரும். 8ல் வந்து ஃபஸ்ட்டு முடிக்கணும். இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. திருப்பி இந்த கேம் திருப்பி நம்மளை கூப்பிட்டு வரும். அதான் இது அப்டேட் 2.2 கரெக்டு தானே? 2.2 தானே? ஆமாம், 2.2 தான். இப்போ என்ன பண்ணா ஒரே விஷயம் தான், இவங்களை எல்லாரையும் காப்பாற்றணும். இவங்க எல்லாரையும் காப்பாற்றிட்டு நம்ம தப்பிக்கிற வேலை தான் நம்மளுக்கு. சரி, என்ன பண்ணால் இப்போ என்ன பண்ணலாம்? இவங்களை தப்பிக்க வைக்கணும்னா நம்ம என்ன பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னென்னா, இங்கே கீழே இறங்கிட்டு அந்த சைடு ஒரு டஞ்சன் இருக்கும், டஞ்சன் ரூம்ட்டு. அதான் டஞ்சன்ட்டு அவங்களே போட்டுப்பாங்க, டஞ்சன் 5ன்ட்டு. அந்த இதுதான். இதில் வந்து போரிஸ்னு ஒருத்தர் இருப்பான் 8ல். அவனை வந்து நம்ம கொல்லணும். அது வந்து ஈஸி தான். அதை நான் முடிச்சுட்டு இது எபிசோடுக்கு வந்திருக்கேன். இந்த எபிசோடு, இந்த சீரீஸ், அதான் ஐஸ்கிரீம் சீரீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். நான் முக்கியமான விஷயம் சொல்லணும். ஈவல்லன் வந்து ஐஸ்கிரீம் கிராணி, அதான் ஐஸ்கிரீம் கிராணினா யார்? ராடோட பையன்னா என்ன சொல்கிறது, ஈவல்லன்னு அவங்க அம்மா, ராடு வந்து அவங்க பையன். அவங்க வந்து என்ன சொல்கிறது, ராடு வந்து அது கடைசியில் உங்களுக்கே புரியும் போக போக. இந்த வீடியோ கடைசியிலே இது வந்து ட்ரூ எண்டிங் சொல்கிறதோட சேட் எண்டிங் சொல்லலாம். கடைசியில் உங்களுக்கு என்ன சொல்கிறது, அழுகிற மாதிரி ஒரு சீன்லாம் நிறைய சீன் வரும். சரி, ஐஸ்கிரீம் சதக்கிது இவன் வார்த்தை. சரி படாடி, இவன் என்னடா சாவடிக்கலாம் நீங்கள் கேட்கலாம். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. 8 வேறு விளாண்டுட்டு சொன்னது. 8 வந்து நான் யாருனே ஒரு வாட்டி விளாண்டுட்டேன். அந்த 8 என்ன சொல்கிறது, அப்டேட், அது என்னது அப்டேட் 1.0 அந்த மாதிரி சொல்லலாம். இது அப்டேட் 2.0 மாதிரி சொல்லலாம். அது நான் ஏற்கனவே விளாண்டுட்டேன். அது வந்து நான் கொஞ்சம் ஈஸி அந்த மாதிரி தான் விளாண்டுருந்தேன். ஈஸி இல்லை, நார்மல் விளாண்டுருந்தேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, பயம். என்ன சொல்கிறது, அது ஓடி வர இதில் பயத்தில் நான் கோஸ்ட் இதில் வச்சு விளாண்டுட்டேன். ரெக்கார்டும் பண்ணிட்டேன். கோஸ்ட் இதில் வச்சது நான் ஞாபகத்தில் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இன்னும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என்ன நம்மளை எதையுமே பிடிக்கலையேன்ட்டு பார்த்தா நான் கோஸ்ட் இதில் வச்சு விளாண்டுருக்கேன். சரி, இதை கேமை வீடியோ போட்டு அதுக்கப்புறம் நான் நார்மலில் ஆடில் விளையாட பார்க்குறேன். சரி, இது என்ன பண்ணணுன்னா, இவனை வச்சு ஒன்றும் இல்லை, இவனை அப்படியே கூட்டு போன ஒரு கேம் விளையாடுவானே இவன். இருங்க வாங்க போவோம். ஐஸ்கிரீம் எங்கே இருக்காய்? ஐஸ்கிரீம் வச்சு தான் ஃபன் பண்ண போகிறோம் நம்ம இப்போ. ஆனால் என்ன ஐஸ்கிரீம் வச்சு ஃபன் பண்ண முடியலையே, என்ன பண்ணுறது? சரி, அப்படியே லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்தியன் பைக் 3Dயில் கார்டன் இது போட்டிருந்தேன் வீடியோ, அது பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ நல்லா இருந்துச்சான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வீடியோவில் இது எதுக்கு தேவைன்னா, இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் வந்து நம்மளுக்கு ஒரு இது தேவைப்படும் இது. அதனால தான் இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வச்சு இவனை விளையாட வைக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, தூக்கி போட்டுக்கலாம். ஃப்ளாப்பி உள்ளே போடா டேய், உள்ளே போயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வச்சு ஒரு மினி கேம் விளாடணும். ஒன்றும் இல்லை கைஸ், மினி கேம்னா இப்போ இவனை அப்படியே இப்போ தள்ளி விடணும். இவன் இப்போ போகிறானா அப்படியே ABCன்னு ஒன்று இருக்கும். சரி, இப்போ வந்து இவனை உள்ளே விளையாட வச்சிடும். அந்த இது 5 இதை வச்சு முடிச்சிட்டோன்னா என்ன பண்ணுறது, 5 இதை தள்ளி விட்டணும். அவங்க தள்ளி விட்டானுங்கன்னா இது கேம், அதான் இந்த கேம் மினி கேம் வந்து முடிஞ்சிடும். சரி, இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக அந்த மாதிரி தான் இருக்குது. 2 பேர் நான் எழுதிட்டேன். 3ஆவது பேர் எங்கே ஓடுறாய் நில்லு, அப்படியே சுற்றிடுவான். வந்துட்டாங்க கைஸ், அவனையும் பிடிச்சி இழுத்தாச்சு. என்ன சொல்கிறது, இது கட்சி சேர்ற மாதிரி அந்த ஒரு பாட்டு கட்சி சேர நிற்கிது அந்த பாட்டு மாதிரி இவனையும் எல்லாரையும் கட்சி சேர்த்துருவோம். இப்போ வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ஜலதோஷம். ஏன்னா எங்ககிட்ட இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, எனக்கு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் இதுவாக தான் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, மறக்காமல் மன்னிச்சிக்கோங்க என்ன. சரி, இந்த 5 பேரை வச்சு தள்ளி விட்டுற வேண்டியதான். டேய் 5 பேரும் தள்ளுங்கடா, அப்பங்கடா 5 பேரும் தள்ளுங்க. இப்போ பாருங்கள், பாகுபலி டன். அதுக்கு இவனே தள்ளிடலாமே கேஸ். சார்லி தள்ளினாலே இந்த இதுவே அந்த என்ன சொல்கிறது, அது பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதை ஒரு குத்துனாலே போதும், இதுவாக வந்துடும். சரி, வந்துட்டான், வெளியே வரட்டும். இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் வேறு தேவைப்படும். அவன் ஒரு இது தருவான், அவனும் ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க் தருவான். இது இன்சைட் தூக்கி போட்டு நான் திறந்து வச்சுப்போம். இவன் சொல்லுவான் பாருங்களேன், இப்போ ஒன்று இவன் குத்துறானா, இந்த சட்டை வந்து காஸ்டியூம் வந்து ரொம்ப வைக்கியா இருக்கான். இவன் அடி வாங்க மாட்டான் கைஸ், நம்ம தான் அடி வாங்க வேண்டியதாக இருக்குது. இவன் அவன் இந்த ஐஸ்கிரீம் கிட்ட. சரி, இதையும் தூக்கிப்படும், இதையும் தூக்கிப்படும், இதையும் தூக்கிப்படும். இதுதான் நம்மளோட ஓடுறதுலேயே தூக்கி போட்டு விளாட்றது. பார்த்தீங்களா, அப்படியே ஒரே நிமிஷத்தில் 2 இதையும் தூக்கிட்டு வந்தாச்சு நம்ம. அவ்வளோதான், உள்ளே போ. இதை எடுத்து குத்துருவோமா? இன்னொன்று வெளியே வா, இன்னொன்று எடுத்து குத்துருவோம். அவ்வளோதான் கைஸ், ஒன்றும் இல்லை. இப்போ முடிச்சிட்டோமா, இப்போ இன்னொன்று கொடுப்பான் கேட்பான் பாருங்களேன். அதுதான் வெறுப்பு. இதை மட்டும் நம்ம உள்ளே இன்செக்ட் பண்ணிவிடுவோம். ரெட் கலரு, இன்னும் பிங்க் கலர் இருக்கணும். பிங்க் கலர் வந்து இந்த பொண்ணு ஒன்று சொல்லிச்சு, அது எனக்கு மனசு அடிச்சிச்சு. நம்ம தான் வேலை செய்கிறோம். அதுக்கு ஒரு ஆம்ஸ்டர்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வரணுமா. சரி, இது பார்த்துப்போம். நான் சொன்னேன்ல, அந்த அவன் வந்து துரத்த மாட்டான்ட்டு. ஏன்னா நம்ம கோஸ்ட் மூடில் விளாட்றோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வாட்டி. என்ன சொல்கிறது, நான் 3 வாட்டி விட விளாண்டுட்டேன்.
நார்மலில் விளாண்டேன், அப்புறம் ரெண்டு வாட்டி ஈஸியில் விளாண்டேன். எனக்கு சரியான பயம் கைஸ். இது உங்களுக்கு தெரிலாம், நீ ஏன்டா பயப்படுறேன்னு கேட்கலாம். எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குல்ல உங்களுக்கு. நீங்களும் விளாட்லாம், உங்களுக்கும் பயம் இருக்கும், எனக்கும் பயம் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படும். சரி நம்ம இதை எடுத்துப்போம். இது என்ன தெரியுமா, ஆம்ஸ்டர்னு ஒன்று இருக்கும். அந்த ஆம்ஸ்டர் எடுக்கணுமா? அந்த ஆம்ஸ்டர் எடுத்துகிட்டு ஒரே ஒரு என்ன சொல்கிறது, பிங்க் கலர் அது எடுத்துகிட்டு வரும். அதுக்காக என்ன எத்தனை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், 3 கிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டேனா ஃப்ளாப்பி டிஸ்கின்ட்டு. அது ஒன்றே ஒன்று தான் எடுத்துகிட்டு வரும். அதுக்காக கொஞ்சம் எனக்கு எப்படி திரும்ப இருந்துச்சு அந்த நேரத்தில். இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு, 7 எடுத்த பூக்களே. பாட்டு தப்பாக பாடுறேன்னு நினைக்கிறேன். சரி நம்ம இது பண்ணிடுவோம். அது 2 இதை ஒன்றா மாற்றிடுறான் இவன், புரியுதா? 2 ஃப்ளாப்பி டிஸ்க்கை ஒன்றா மாற்றிடுறான். சரி இதுதான் சொன்னல, இதை ஓப்பன் பண்ணுன்றான் சீக்கிரமாக. நான் பண்ண வேண்டியது எல்லாமே இதெல்லாம் தேடு, அவன்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி என்ன பண்ணுறது கைஸ். சரி இதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். இந்தா எப்படி அங்கே பாருங்க, பேட்டை பிலார் மாதிரி இருக்குது. பேட்டை பரார் மாசு மரணம் டஃப்பு தரணும். அது மாதிரி ஹெட்ஃபோனு காதில் மாட்டி நிற்கிது. ஏய் வா லிசா, வா இப்படி வா, நான் ஜெயகோபுரம் வாங்க. தேங்க்ஸ் ஆகிட்டேன். உள்ளே போய் எடுக்க போகிறது யார், நீங்களே பாருங்களேன் என்ன பண்ணுவாங்க மட்டும். இதை தொட்டு தான் வரணுமா? சரி உள்ளே போகிறான். உள்ளே போய் என்ன பண்ணுவான் நீங்களே பாருங்கள். சரி உள்ளே அனுப்புமா சீக்கிரமா, என்ன வேலை இருக்குது, என்ன ஒரு வேலை அதுதான் எடுக்குன்னு நான் பார்த்தேன். திடீர்னு பார்த்தா நெண்ணை விட்டாங்க. இப்போ பாருங்களேன். சரி இது ஒன்றும் இல்லை கைஸ், இது ஈஸி தான். உள்ளே போய் ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க் எடுத்துகிட்டு வரணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்டில், இது போடு ப்ரோ இது போடு ப்ரோன்ட்டு. கமெண்டில் கேட்கல, நான் ஒரு கம்யூனிட்டி மாதிரி போட்டிருந்தேன், கம்யூனிட்டி போஸ்ட்டில். அதில் நீங்கள் நிறைய பேர் அதுதான் கேட்டிருந்தீங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன் போடு ப்ரோன்ட்டு. அதனால தான் இது போட்டிருக்கேன். ஓல்டு வெர்ஷன் வந்து நான் போக அதான் 3, 4 அப்படியே லைனாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். ஈவில் நட் 2 சரி ஈவில் நட் 1ல் டோர் எஸ்கேப்பு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வேன் எஸ்கேப்பு பலூன் எஸ்கேப் மட்டும், வேன் எஸ்கேப் பலூன் எஸ்கேப் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக ஒரு எஸ்கேப் இருக்கான். அது வேறு சாக்காடு எஸ்கேப்பாக முதல்ல வேறு வருமா. சரி அது 3 நம்ம முடிச்சுட்டு அப்புறம் ஈவில் நட் 2 போட ஆரம்பிச்சிடுறேன். ஈவில் நட் 2ல் அது நசரத் எஸ்கேப் ஒன்று இருக்கும், டோர் எஸ்கேப் இருக்கும். அது 2த்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது உங்களுக்கு புரியுமே. நிறைய பேருக்கு புரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்களே, எப்படி அதே மாதிரி தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதனால தான் சரியா, பார்த்தவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து இது எதில் திரும்ப பார்த்தேன், ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி அதான் ஐஸ்கிரீம் கம்பெனிலேயே பார்த்தேன். கேம் எப்படி நல்லா இருந்துச்சுன்ட்டு. ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சி ஈஸியில் ஃபஸ்ட்டு ஆடில் விளாண்டேன். இந்த கதையை எங்களுக்கு ஆடில் விளாண்டுட்டு சரியான அடி வாங்கினேன். ஏன்னா நான் அந்த 8 முடிச்சிட்டேன். 3, 4, 5, 6, 7, 8 முடிச்சிட்டேன். அப்போ ஏன்டா போகலான்னு கேட்கலாம். இப்போ இதான் லேட்டஸ்ட்டாக போயிட்டுருக்கு, அதனால தான் இதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இது போக இன்னொருலாம் முடிச்சுட்டு அதான் இன்னொன்று இதெல்லாம் போடலாம். இது எதுக்கு ஷார்ட்கட்னே தெரில. ஐஸ்கிரீம் போட்டு முடிச்சுட்டு 8 போட்டு முடிச்சுவேன். அதுக்கப்புறம் 3, 4, 5 அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் லைக்கும் சப்போர்ட்டும் பண்ணிங்கன்னா நான் போட ஆரம்பிச்சிடுவேன். இப்போ கொஞ்சம் நேரம் ஜலதோஷம் இருக்கனால கொஞ்ச நாள் கழித்து நான் போட்டுருவேன். எப்போ 2 நாள் 3 நாள் கழித்து நான் போட்டுருவேன். அதுக்கு மறக்காமல் நீங்கள் சரி இதில் இறங்கிடுவோம். இதுக்கு வியூஸ் போகுமான்னு தெரில. சரி அதனால தான் நான் போட்டேன். மறக்காமல் லைக் டார்கெட் எவ்வளோ வைக்கிறேன்னா மறக்காமல் நீங்கள் அதிகமாக எவ்வளோ நீங்கள் எனக்கு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ லைக் டார்கெட் நான் வச்சுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க நான் பார்ப்பேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் லைக் டார்கெட் பண்ணிடுங்க. லைக் டார்கெட்னு என்ன, நீங்கள் போகிறது பொறுத்து. 1 போட்டிங்கன்னா 1, 2 போட்டிங்கன்னா 2, நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா. நீங்கள் போட்டுருங்க. ஒன்றும் இல்லை, இது ஈஸி தான் நினைக்கிறேன். ஈஸின்னு நினச்சிட்டு வந்தால் சரியான அடி. சரி நான் இது ஈஸின்னு நினச்சேன், அது கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம். சரி நம்ம இது பண்ணுறது உள்ளே வெளியே வந்துச்சா, வெளியே வந்துட்டேன் சொன்னேன். இப்போ பாருங்களேன் வெளியே வந்ததுக்கு அது ஸ்மார்ட் ஆப்ஸ் பண்ணதெல்லாம் யார், நான். அதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுறது, கடைசியில் இது 2 பேரும் ஒன்று பண்ணும் பாருங்களேன். ஆம்ஸ்டர் பண்ணாது இந்த இவங்க ஒருத்தன் லிசா அவங்க 2 பேரும் ஒன்று பண்ணுவாங்களே, சிங்கிள் எல்லாரும் வெறுத்துருவாங்க. சரி இவங்க விடுங்க, பார்த்துக்கலாம் நம்ம இப்போ எல்லோ கலர் பட்டனை அழுத்தக்கூடாதுன்றாங்க. கைப்பில்ல அழுத்தியாச்சு கைஸ், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பிங்க் கலரில் இருக்கும்ல அது ஃபுல்லாக குறைஞ்சிரும். இப்போ ஐஸ்கிரீம் வந்து ஒரு கருத்து சொல்லும் பாருங்களேன். என்ன சத்தம்னு கேட்குறான், பின்னாடி பாரு டேய். அவன் பின்னாடி பார்த்துட்டான், என்னன்னு கேட்குறான், என்னடா இது நடக்குதுன்னு கேட்குறான். ஒன்றும் நடக்கலை. நீ வந்து டஞ்சன் ரூம் அது ஒரு ரூம் இருந்துச்சா, அந்த ரூமுக்கு மட்டும் வந்துடாத. என்னது என்னோடய பிளானை எல்லோரும் கடுத்துட்டாங்க. எல்லோரும் இல்லை, ஒருத்த இல்லை, 4 பேர் தான் கெடுத்தாங்க. என்னோடய என்னது அதான் என்ன சொல்கிறது, என்னோடய ஃபென்டாஸ்டிக் ஐஸ்கிரீமை அதான் இன்க்ரீடியன்ஸ் வாயில் வரல, இன்க்ரீடியன்ஸ் இப்போ இது பண்ணிட்டாங்க. ஆனால் என்னோடய ஓல்டு ஸ்டூடெண்ட்டில் என்ன சொல்லுவாங்க, ஏதோ குண்டு அதான் 2 சொன்னேன் பார்த்தீங்களா. இவனை கலாச்சிட்டே இருப்பாங்களாம். அவங்க அம்மா வந்து இவனை வந்து ஒரு பையனாக பார்க்காம பொண்ணாக பார்த்து அதான்
ஆனால் 2ல் உங்களுக்கு புரியும். 2ல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறகுறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா நடக்கும்? அவங்க பொண்ணு ஒரு எலிசான்னு ஒரு பொண்ணு செத்துடும். அதை வந்து இவனை பையனா அதான் நசரத்துன்னு ஒருத்தன் அவன் வந்து வரம் கொடுப்பான். அதான் இவனுக்கு பையனா வரம் கொடுப்பான். ஆனால் பையன்ட்டு இவனுக்கு தெரியாது. இந்த பையன் தெரியாமல் பொண்ணாக வளர்த்துட்டு இருப்பான். இப்போ என்னென்னா நம்ம ஈவில் நட் 2ல் வந்திருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, மெமரிஸ் தான் பின்னாடி இருக்க மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது இவனுக்கு. என்னது என் செல்ல பையன் செல்ல மகளே. ஈவில் நட் 2 பாருங்கள், சூப்பராக இருக்கும் கிராஃபிக்ஸு. நம்ம விளாண்டு பார்க்கலாம் அப்புறமா. ஈவில் நட் 2லாம் என்ன நம்மளுக்கு அட்டுபடி. ஈவில் நட் 2 சரி இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம என்ன தெரியுமா, சின்ன குழந்தை ஒரு 5 வயசு 2 வயசு 4 வயசு அந்த மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, நடந்து போயிட்டுருக்கோம் கைஸ். போகிற வழியில் நம்ம நடந்து போகும். இப்போ என்ன பண்ணோம், இங்கேயே போகணும்னு நினைக்கிறேன். இல்லைங்க நடந்து போவோம். என்னடா பிளாக் பண்ணிச்சிக்க சொன்னா ஈவில் நடந்து போகிறா. இப்போ என்னடா சுற்றில் இல்லைன்னு கேட்கலாம். ஈவில் 1ல் சுற்றில் இருக்கும். ஈவில் 2 வந்து என்னது குழப்புற மாதிரி ஈவில் 1 2 இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. ஈவில் 1ல் வந்து ஸ்டோரி இருக்காது. ஈவில் 2 தான் என்ன சொல்கிறது, மெயின் ஸ்டோரி மாதிரி. ஈவில் 1 கூட அது இது இல்லை. ஈவில் 2 தான் மெயின் ஸ்டோரி. சரி ஈவில் வரால பின்னாடி வரலையே. சரி நம்மளை எங்கேயோ போக சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க, மேடில்னா அதான் சிஸ்டர் மேடலின். அது வந்து யாருன்னா ஈவில் தான். சிஸ்டர் மேடலின் வந்து ஈவிலோட இதுதான். சரி இந்த வழி இது இல்லை, இந்த வழி சிஸ்டர் மேடலின் இங்கே தான். கதவு திறப்போம். சிஸ்டர் மேடலின் நம்மளுக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. நான் பயந்துட்டேன் கொஞ்சம் நேரத்தில். மூஞ்ச பக்கத்தில் காமிக்கிறாரப்பா, என்ன பண்ணுறது. சரி ஒன்றும் இல்லை. இப்போ என்ன ஒரு வாட்டி அங்கேயே விட்டாங்க. நம்மளை விட்டோன்னு இங்கேருந்து கதவு திறந்து இருக்குது. போன வாட்டி திறக்கவே இல்லையே, என்னது இது. எனக்கு தெரிஞ்சு இங்கே யாரோ அடைஞ்சு கிடக்குறாங்கன்னு நினைக்கிறேங்க. அடைச்சி வச்சுட்டு யாரையும் கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி நம்மளை போக சொல்கிறாங்க, நடந்து போவோம். வாங்கள் நடந்து போவோம். நம்ம நடந்து போக வேண்டியதான். இது வந்து நமக்கு ஐஸ்கிரீமுக்கு ஸ்டோரி என்ன சொல்கிறது, ஸ்டோரி சொல்லித்தராங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு. அது யாரா, நம்ம தானா அது. உங்களுக்கு தெரியாது, ஈவில் 2ல் வந்து நம்ம வந்து டோர் எஸ்கேப் பண்ணோம். அதை தான் நம்மளை காட்டுறாங்க. அந்த மாதிரி குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. யாரோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, நம்மளை யாரோ அடைச்சி வச்சுருக்காங்கன்ட்டு இந்த பையன் வந்து பார்க்குறான். ஐஸ்கிரீம் லாடு பார்க்குறான். அதுதான் நம்ம வந்து என்னன்ட்டு மிஸ்ட்ரியாக தேடுறோம், என்னடா நடக்குதுன்ட்டு. அதுக்கு நம்மளுக்கு கனவாக வருது. சரிங்களா, இது வந்து நம்ம வந்து அடைச்சிருக்குது. ஆனால் நம்ம வந்து அங்கே இருக்க மாட்டோம். அங்கே வந்து நம்ம சிஸ்டர் மேட்லின் ரூமில் இருப்போம். இது வேறு ஏதோ ஈவில் 1 சேர்த்து கலந்து அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. சரி ஈவில் 1 கதவு திறப்போம். கதவு திறக்க முடியுதா, கதவு திறக்க முடியலையே. இல்லைங்க, ஓங்கி வந்து அப்படி ஸ்பீடாக வந்து மட்டும் என்ன ஸ்லோவாரா. ஐயோ திரும்பி வந்துட்டா. எலிசான்றா. எலிசா நீ வெளியே விட்டு பிங்க் ரூம் விட்டு வெளியே வரக்கூடாதுன்றா. பிங்க் ரூம் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. ஈவில் 1 கேள்விப்பட்டுவேன். பிங்க் ரூம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம பேர் போட்டு ஒரு பிங்க் ரூமு. அதை காமிச்சு பண்ணன்னு தெரில, அது வந்து இருக்கும். நான் வந்து வேன் எஸ்கேப் முடிச்சிட்டேன். ஆனால் கொஞ்சம் வேன் எஸ்கேப் முடிச்சிட்டேன் ஈவில் 1ல். அதான் சரி இந்த வழியாக போகக்கூடாதுன்னு நம்மளுக்கு அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ தான் ஸ்டோரி கரெக்டாக இருக்கும்ன்ட்டு இந்த வழியாக போகக்கூடாதுன்னு அடைச்சி வச்சுருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த வழியாக போனால் நம்மளுக்கு ஸ்டோரி மாறிடும்ன்ட்டு அதனால அடைச்சி வச்சுருக்காங்க. சரி இங்கே ஏதோ புக் இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சரி நம்ம இங்கே போவோம். என்னடா கதவு முடிச்சு பின்னாடி, யாரா கதவு மூடினது. சரி நம்ம போயிட்டே இருப்போம். ஹலோ யாராவது இருக்கீங்களா வெளியே? என்னது அழகு புண்ணியவா. சரி நம்ம போவோம். இந்த கதவுல எங்கோ நம்மளை தேட்டு வராங்கோ. யாரும் கூப்பிடல, ஈவில் தான் கூப்பிட்றா. சரி நம்ம இங்கே ஏதோ ஒழிஞ்சிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. ஈவில் வாங்கோ, இங்கே தான் நான் இருக்கேன். என்ன கைஸ், ஈவில் கூப்பிட்டோன்னா ஈவில் வருது. என்ன ஸ்பீடுன்றீங்க, ஸ்பீடாக வந்து. சரி நம்ம இந்த கதவை திறக்க முடியுமா? திறக்க முடியல கைஸ், என்னன்னு தெரில. கதவை திறக்க பாவி திடீர்னு வந்துக்க வாய்ப்பத்தியா. என்னது சில்ல பொண்ணே, நீலாம் இங்கே வரக்கூடாது, இது உனக்கு சேஃப் இல்லை, நீ போயிருன்றான். எங்கே போவேண்ணா? சொல்லி நீ இப்போ நம்ம யாராக இருக்குன்னு தெரிதா உங்களுக்கு? ஈவில் இருக்கும் கைஸ், ஈவில் தரமாக இருக்கு. இந்த இடம் வந்து ஈவில் 2ல் தான் வருங்க. சரி நம்ம படிக்கட்டு வழியாக போவோம். படிக்கட்டு வழியாக என்ன பண்ணுறது இப்போ, நம்ம ஒன்றுமே புரியலையே எனக்கு ஃபஸ்ட்டு. சரி நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஏதாவது நடக்குதான்ட்டு. சரி ஜன்னல் வழியாக பார்க்க சொல்கிறாங்க. என்னதான் நடக்குது ஜன்னல் வழியாக? ஏதோ சத்தம் கேட்டே இருக்குது. அப்போதுலேருந்து பார்க்குது ஈவில் ஐஸ்கிரீமோட ஃபாதர் நினைக்கிறேன். இது யாரா குள்ளமாக இருக்குது, சரி சின்னதாக இருக்குது. இது தெரிஞ்சு எனக்கு ராடுன்னு நினைக்கிறேன். இதான் ராடு, அதான் பொண்ணு வேஷத்தில் போட்டு அதை உங்கள் அம்மா இது பண்ணுறாங்கன்ட்டு அதான் நன்னு. இப்போ அனுப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அவனை ஈவிலனுக்கு என்ன கோவத்தில் இருக்குமோ தெரியலையே. கத்துறா ஈவிலன். என்னது என் பொண்ணு அதான் பையன் சொல்லாமல் பொண்ணை விட்டு எதுக்கு விட்டு போகிறேன்ட்டு ஈவிலன் சொல்லுது. இந்த ரெசிபிக்கு புக்கே இது எடுத்து கொடுத்துருங்க, அவன் ஈவிலனுக்கு தான் ஈவிலன் தான் பொண்ணான்ட்டு தெரியக்கூடாதுன்றா. அதனால ராடு கூட்டு போகிறான். இதெல்லாம் வேணான்னு ராடு ஃபஸ்ட்டு சொன்னான். சரின்ட்டு. ஆனால் இது ஈவிலனுக்கு ஒரு சாவு இருக்கான். நசரத்தோடுக்கு சாவு கொடுத்துருக்காங்களாம். இவளால் வெளியே போக முடியாதான் இவங்க இருக்க வரைக்கும். 32 வருஷம் இவ வந்து இதுக்குள்ளேயே இருக்காளாம்.
புரியுதா? 32 வருஷம் இதிலே இருக்காளா கத்துறா. ஆஹா என்னடா பண்ணிச்சுக்கிங்கன்ட்டு. இதெல்லாம் என்ன சொல்கிறது, அதான் 36 வருஷமா, 32 இல்லை 36 வருஷமா உள்ளே அடைஞ்சிருக்கான் இந்த இதுக்காக. புரியுதா? அதனால் இப்போ என்ன பண்ண போகிறான்னா, எங்கேயோ ஏதோ தேடுறா, அது மட்டும் எனக்கு தெரியுது. உள்ளே ஏதோ இருக்கே, என்னதான் இருக்கும்? கதவை திறந்து பார்ப்போமா? சரி, இது ஸ்டோரி முடிக்கிட்டோம், என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதில் வந்தாச்சு. இப்போ நம்ம எல்லா நன்னியும் சாவடி போகிறோம். சரி, ஓப்பன் ஹேமர். இது ஹேமர் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். மண்டையை நசுக்கி புசுக்கி போட போகிறாளாம். அட பாவி, எல்லா மண்டையும் புசுக்கி போட போகிறாளாம் கைஸ். அவ்வளோதான், எல்லோரும் சாவடிக்க போகிறான். என்ன பண்ணுறது, இவளுக்கு என்ன கோவமோ. யாருக்கா இருந்தாலும் அந்த கோவம் இருக்க தானே செய்யும். என்னடா இது காயின் கொடுத்துட்ருக்காங்க. சரி, இந்த காயினில் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். சரி, அதான் யோசிக்கிறான். கனவுல நம்ம இப்போ என்ன பண்ணிருந்தோம், எலிசாவா இல்லை நான் ரசத்துக்கு பார்த்தவனா இல்லை எங்கள் அம்மா இதான் கொள்றாங்களான்ட்டு யோசிச்சுட்டு அடறான். ஆமாம், இவங்க அம்மா கொள்வாங்கன்னு இவனுக்கு என்ன தெரியும், நன்னு கொள்வாங்கன்ட்டு. அதான் யோசிக்கிறான், புலம்புறான். அடா பாவி, என்ன நம்ம எப்படியோ என்ன பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் என்ன குண்டுன்னு சின்ன வயசில் கத்துறாங்க. இப்போ என்ன வளர்ந்துக்கு அப்புறமா தெரில ஏன்றா கத்துறான். இந்த பிங்க் டோர் ஓப்பன் ஆகுது. அப்போ தான் அதை பாய் இவனுங்களா என்ன மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ன்றான் ஒருத்தன். இவன் தான் ஜே நடுவில் வந்தா எல்லோ கலரு. நம்ம தான் ஃபஸ்ட்லேருந்து விளையாட்டுருக்குள்ள, அவன் தான் ஜே. இப்போ நம்ம போக சொல்கிறாங்க. சரி, நம்ம போவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. எண்டு திஸ் ஃப்ரோசன் நைட்வேர் என்ன நடக்குது இப்போது? இங்கேயே போக சொன்னாங்க கைஸ், அடிச்சு வச்சுருக்காங்க தெரியுது அவங்களுக்கு. இப்போ கீழே போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், கீழே போகணும் கைஸ். கீழே போய் அந்த லிஃப்ட்டு வேலை ஏறி மேலே போகணுமா? வாங்கோ, என் பின்னாடி வாங்கடா வேணாங்க கைஸ். எங்கடா கீழே நிற்கிட்டீங்க, வாங்கடா. ஒவ்வொருத்தராக இருக்கணும் போலக்கு. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உனக்கு எல்லாருக்கும் தெரியாது ஒரே விஷயத்த நம்ம பண்ண போகிறோம். என்ன தெரியுமா? ஐஸ்கிரீம் விளாட சாவடிக்க போகிறோம். என்னடா சொல்கிறேன்னு கேட்கலாம் நீங்கள், ஐஸ்கிரீம் விளாட சாவடிக்க போகிறேன்ட்டு. அதுதான் இந்த கேமோட எண்டிங்காக இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம கீழே போவோம். எல்லா இடத்தையும் அடைச்சி வச்சுருக்காங்க, என்ன தான் அந்த வழியாக போகக்கூடாதுன்ட்டு. இப்போ சொன்னால் அவ்வளோதான். கொக்கடையில் ஏதோ வளர்றான், கொக்கடைலுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்ட்டு ஏதோ சொல்லிட்டுருக்கான். சரி, நம்ம கதவை திறந்து மாஸ் என்ட்ரி கொடுப்போம். இப்போ பார்த்தீங்களா, ஜே தான் ஃபஸ்ட்டு வரான். என்னடி பண்ணுறேன்ட்டு கேட்குறான். என்னடா பண்ணுறேன்ட்டு. நாங்களாம் எல்லோரும் உங்களை சுற்றி வளைச்சிட்டோம், உங்களால் இதை மேலே எந்த இதையும் அன் பண்ண முடியாது. இவன் சொல்கிறான், என்னடா ஸ்டூபிட், இதெல்லாமா நான் தெரியாமல் இருப்பேன், நீங்கள் இந்த மாதிரி வருவீங்கிட்டு தெரிஞ்சு தானே இந்த மாதிரி பெரிய கண் வச்சுருக்கேன்ட்டு நம்மளுக்கு மேலே ட்விஸ்ட் விடுறான் இவன். இந்த கேம் பசில் கேமாக இல்லாமல் கூட ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு கேமாக இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ வந்து என்ன பண்ண போகிறானா, இவன் வந்து நம்மளை இது பண்ண போகிறானா, சுட போகிறானா, இதில் நம்மளை சாவடிக்கணுன்றாங்க. சாவடினா இவனை சாவடிக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ண போகிறான் இவன், எனக்கு தெரியலையே. கன்று போச்சே, என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணலாம்? இவனை சுட போகிறாளா? ஆமாம், சுட போகிறான். பாவி, என்னடா பண்ணுற? நடுவில் வந்து ஏதோ பண்ணுறாங்க கைஸ். என்னது மைக்கு நோ அதான் இவன் பேர் மைக்கு நோ இல்லை நீ இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. இப்போ வந்து ஐஸ்கிரீம் வந்து ஏதோ சொல்லிட்டாடாலாம், இதுதான் அவங்களோட ஃபைனல், அவ்வளோதான், இதுக்கு மேலே நீங்கள் டெஸ்ட்டாக இருக்க மாட்டீங்கன்றான். அதெல்லாம் நம்மளுக்கு பழகி போச்சுன்னு ஜே சொல்கிறான். சரி, இப்போ என்ன போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, அது சுற்றி இருக்க எல்லாத்தையும் நம்ம இது பண்ண போகிறோம். சுற்றி இருக்க இல்லைன்னா என்ன சொல்கிறது, அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக நம்ம டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம். ஒன்றில் ராடியை சாவடிக்க போகிறோம். வந்துட்டேன் என்ன சாவடி, இது பட்டோன்னா அவ்வளோதான், நம்ம காலி. ஒரு வாட்டி வேணால் தப்பிக்கலாம். சுடு பார்க்கலாம். சுடு, என்னடா பண்ணுறேன், அவன் போய் சுட்ட வழியை சுட்டுட்டு இருக்கிற. இப்போ நம்ம லோட் பண்ணுறோன்றாங்க. சரி, லோட் பண்ணுவோம். இங்கே இருக்கா, இங்கே இருக்குது, நெல்லுங்க, வெயிட் பண்ணுங்கள், ஹேக்கிங் பண்ணுங்கள் சீக்கிரமாக, டக்குன்னு முடியணும். நம்மளுக்கு வேலை முடிக்கிறாங்களா கைஸ்? பார்த்துட்டு இருப்போம். என்ன நம்மளே தோத்துட்டு இருக்கான், பைத்தியமாக இவன் நம்மளே தோற்றுறான். ஆனால் அந்த சைடில் போய் அடிச்சிடறான். நம்மளோட தோற்று அடிப்பானா? அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இங்கேருந்து எடுக்க முடியுதா? எடுக்க முடியுது கைஸ், வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ அவனை சுட முடியாது, இங்கே ஏதோ காட்டுறாங்க. அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு பல்ப் மாதிரி இருக்கும், அதை நம்ம சுட்டால் இதுவாக வந்துட்டு. வெயிட் பண்ணுங்க, பார்ப்போம். சுடுவோமா? சுட்டலாம். வெயிட் பண்ணுங்க. அவன் சுட தெரில, சுட தெரியாத கவதியாக இருக்கான். இங்கே பாருங்க, இங்கே குறி வைக்கிறான், அங்கே போய் சுடுறான். எவனாவது இந்த மாதிரி பண்ணுவானா? இங்கே பார்த்தீங்களா, இங்கே குறி வைக்கிறான், அங்கே போய் சுடுறான். நம்ம இங்கேருந்தே அப்புறமா எடுத்துக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நம்ம கோஸ்ட் மூடில் விளையாண்டாலும் இதில் மாட்டால் அவ்வளோதான், நம்ம காலி. திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும். இதுதான் பெரிய பிரச்சனை. புரியுதா? சரி, அதை சுட்டுருவோம். நம்ம பக்கத்துலேயே ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்க்காம விட்டோம். வெயிட் பண்ணுங்க, இவன் சுட்டுக்கிட்டோம். பைத்தியக்கார பையன் சுட்டானா? சுட்டியா பார்க்கலாமா? இங்கே தான் கைஸ், தாளைக்கு மேலேயே ஒன்று இருக்குது, அதை பார்க்க மறட்டேன். சுட்டுட்டேன்னா நெக்ஸ்ட்டு இன்னொன்று எடுத்துப்போம். ரீலோட் பண்ணிப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ரீலோட் பண்ணியாச்சு. சுட்றா. இப்போ எங்கே இருக்குது? வேறு எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு முடிச்சிட்டிங்களா? முச்சாச்சு கைஸ்.
என்ன பண்ணுறான், இதையே காட்டுறானே, அங்கே ஒன்று இருக்குன்றாங்க. இது மட்டும் சொல்லு, டக்கு டக்குன்னு வேலையை மட்டும் முடிக்காத. வெயிட் பண்ணுங்க, சுட்டுட்டேன் கடைசி இதா. இல்லை இன்னும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் இதுவும் ஒன்று ஃபுல் பண்ணிப்போம். வெயிட் பண்ணுங்கள், ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ அவனை சுட முடியாதா? வெயிட் பண்ணுங்கள், நீ டக்குன்றா முடியடா. என்னண்ணா என்னடா அங்கேயே காமிச்சிருக்கீங்க, மேலே இருக்கா? தலைக்கு மேலேயே ஒன்று இருக்குது கைஸ். சரி முச்சாச்சு, கதையை முச்சாச்சு. என்ன ஆகுது? இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு தான் அவன் இது பண்ணிட்டான். இது உடச்சிட்டான். என்ன தான் வந்து பார்ப்போம். இவன் கதை தான் காலி, அவ்வளோதான். இவன் மைக் இருக்கான், மைக்குக்கு என்ன ஆகும்? மைக் வெடிச்சிருவானா? இல்லை கைஸ், மைக்கு சுற்றி இருக்க இதெல்லாம் பண்ணிட்டான். நான் உயிரோடு தான் இருக்கேன், ஆனால் என்ன கொஞ்சம் குளிருதுன்றான். சரி, அவனுக்கு வேறு வேலை இல்லை. இந்தா இவன் வெடிச்சு செத்துட்டானா? ஹூ என்ன சிரிக்கிறானா அழுகுறானா? இவன் தெரில அழுகுறாங்க. என்ன பண்ணுறான்? இறங்கிட்டு அப்படியே சோகமாக யார் பெத்த மகனோ அந்த பாட்டே வரான். இதெல்லாம் முடியவே முடியாது. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அழுகுறாங்க கைஸ். அழுதுட்டுருக்கான். இந்த சைடு பார்த்தீங்களா என்ன பண்ணுறாங்கன்ட்டு இவனுங்க. இப்போ ஏதோ பண்ணுறான், ஃபேஸ் ரிவ்யூ காட்டுவானா இவன். ஃபேஸ் ரிவ்யூ காட்டுறான்னு பார்ப்போமா கைஸ்? இல்லைங்க, அப்படியே காமிக்கிறான், அவனோட வலிக்கையே காமிக்கிறான். என்ன கைஸ் இவங்களும் அப்படியே என்னடா ஹான்றாங்க. இவங்க பார்த்த மாதிரி ஏதோ கத்துறாங்க, ஆனால் நம்மளுக்கு மூஞ்சை காட்டவே இல்லையே. அப்போன்னு நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் சாப்டர்னால் வேறு ஏதாவது கேம் வரும்னு நினைக்கிறேன். இதை பொறுத்து, ஐஸ்கிரீம் பொறுத்து, ராடை பொறுத்து அவன் அப்படியே உயிரோடு வர மாதிரி அந்த மாதிரி வரலாம். என்னது தனிமையாக இருந்துட்டு இப்போ நான் ஸ்கூலுக்கு போனால் என்னை எல்லோரும் கலாய்க்கிறாங்க, குண்டு தொப்பன்ட்டு என்னை அப்படியே கலாய்க்கிறாங்க அப்படின்றாங்க. சரி, வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான ஆளில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்கள் அப்பா மட்டும்தான் என்னை ஒழுங்காக வளர்த்துருக்காங்க எப்படின்னு பேசிட்டு இருக்கிறான். ஆனால் எங்கள் அப்பாவும் அதை லாரி விட்டு சாவிச்சிட்டா அப்படின்ட்டு அவர் ஆடு பேசிகிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறான்? அதே தான், என்னை விட்டு எங்கள் அம்மா என்னை பொண்ணாக பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு கத்திட்டு அழகிறான். எங்கள் அப்பாவையும் அதான் சொன்ன ரிவேஞ்ச் எடுத்துட்டாங்கன்ட்டு இவனை இங்கே விட்டனால. அதனால இப்போ நான் லார்டோட நேம் லார்டு ஏதோ நேம் அதான் இவன் நசரத்துன்னுவாங்க, நசரத் எஸ்கேப்பில் அதான் அவன் ஏதோ மண்டக்கூடு மாதிரி இருப்பான். அவனை சொல்லிட்டுருக்காங்க. இதனால தான்ட்டு ஏதோ பண்ணுறான். என்ன பண்ணுறாய் நீ, என்ன பண்ணிக்கிறாய் எனக்கு தெரியவில்லையே. நான் சொல்கிறேன், இப்போ ஏதோ குதிக்கிறாங்க, கீழே குதிக்கிறான். அப்படியே பழைய நிலைமைலாம் அப்படியே அதான் இப்போ அந்த நினைவு தான். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், என்ன பண்ணுவான்ட்டு பழைய யோசிச்சுலாம் யோசிச்சு பார்ப்போம். ஐஸ்கிரீம் 1, 2, 3 எல்லாம் யோசிச்சு பார்ப்போம் பாருங்களேன். அதுவாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, ஆல்மோஸ்ட் அதுதான். பாருங்களேன் என்ன தான் பண்ணுறான் அவன், மூஞ்சி குத்து காமி இல்லை, என்னடா அதில் இருக்குது. அதான் ஈவலன் 2 கைஸ். ஈவலன் 2ல் இவன் எப்படி பிறந்தான், இவனுக்கு பேர் எப்படி வச்சாங்க, ஆண் குழந்தைன்னு சொன்னோடனே அதான் ஐஸ்கிரீம் கிட்ட விட்டோன்னே இதான் நம்ம சார்லி ஃபஸ்ட் அப்படியே ஐஸ்கிரீம் 1லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. ஈவலனில் 2லேருந்து அப்படியே ஐஸ்கிரீம் 1, 2 அந்த 3 மட்டும் ஃபுல்லாக எடுத்துடுவாங்க. இவன் தான் அந்த இது நம்ம வந்து ஈவலன்னு ப்ரோக்கன் மாஸ்க்னு ஒன்று விளாட்னா அந்த விளாட்ல அந்த மாதிரி. இது வந்து 2ல் வரும். 2 வந்து ஹார்ட் இதுவாயிரும். 2ல் வந்து ஹார்ட் இதானோன்னு இவன் வந்து நம்ம ஈவலன் ப்ரோக்கன் மாஸ்க்கு. இவன் வந்து இன்னொருத்தன் வந்து அந்த ஈவலன் 2ல் வந்து இது இருப்பான், உள்ளே உட்காந்துருப்பான். அதெல்லாம் போக போக உங்களுக்கு வீடியோவில் வரும். அதுக்கப்புறம் இவன் தான் ராடு, புரிதா? ராடு இவன் தான். நான் அதுக்கப்புறம் ஏதோ சொல்கிறான், விரைந்து பார்க்கலாம் தங்கச்சின்றான். அப்படி கீழே கொண்டுட்டாங்க கைஸ். வரைந்து வா, இவனுக்கு ஒரு பாட்டு பண்ண கைஸ், பிகில் பாட்டு பாடலாம். அப்படி கீழே கொண்டுட்டாங்க கைஸ். அப்படியே அந்த இது என்னது குளிர்காலம் வந்துருச்சு, இல்லை வெயில் காலம் வந்துச்சு, குளிரில் உள்ள உட்காந்துக்கலான்னு உட்காடுறாங்க சுட. அது ஈவலன் வரா, இன்னும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படி மகனேன்னு சொல்லிட்டு தூக்குறான். வந்து தூக்க முடியல தெரியல, எதுக்கு தூக்கிட்டு இருக்கான் அவனை பிடிச்சி. சரி தூக்கிட்டு வந்து கீழே வைக்கிறான். உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு மகனே, உனக்கு அந்த இது பிடிக்காது, அந்த ட்ரெஸ்ஸு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தால் நான் அதை போட்டுக்க மாட்டேன், அது நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்லன்னு இருக்கான். ஒன்று மறந்துடாது, என்னை மட்டும் கட்டி பிடிச்சி கொண்டு ஒன்று சொல்லிட்டு என்னை மறந்துடாதன்றா. சரி மறக்க மாட்டான், ஏதோ ஒரு சோகமாக சீன் போயிட்டுருக்கு அப்படியே. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே இது அப்படியே சொல்லுங்கள், ஐஸ்கிரீம் கிரானி ஓபின்னு சொல்லுங்கள் கமெண்டில். அப்போ தான் இது கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சரி இதில் ஏதோ சொல்கிறாங்க, இந்த ஜென்மம் வந்துச்சுன்னா அவங்க கூட தான் வருவேன்ட்டு அதை சொல்லிட்டுருக்கான், பேசிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் 2 பேர் சிலையாயிடுறாங்க அந்த இதில் பட்ட உடனே. புதுதாக அந்த ஒரு அவங்க தங்கச்சி அந்த ஏதோ அதான் ஐஸ்கிரீம் அதுதான், அதில் ஒரு இதில் கெமிக்கல் இருக்கும், அதை வந்து உளுந்தோடனே சிலைய மாட்டாங்க, புரியுதா? சரி அதுக்கு மேலே என்னாச்சு, இவங்களுக்குலாம் என்னாச்சு, ஏதோ பிளாங்காக ஸ்க்ரீனை காமிக்கிறாங்க. எல்லோரும் தப்பிச்சிட்டாங்க கைஸ். ஐஸ்கிரீம் வெயிட்டு இந்த மாதிரி தான் காட்டுவாங்க. அந்த மாதிரி இதுங்களும் தப்பிச்சிட்டு மாம் டேல்டுன்றான் இங்கே ஒருத்தன். சரி இதோட வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம எண்டிங் வந்தாச்சு, இந்த கேமோட எண்டிங்க்கு. அப்படியே சாப்டரோட எண்டிங்கும் வந்தாச்சு, ஃபைனல் சாப்டருக்கும் வந்தாச்சு. சரி அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதோட வீடியோ முடிச்சிக்கலாமா கைஸ்?
வெயிட் பண்ணுங்கள். ஸ்டோரி நான் சொன்னல கடைசியில் ஒன்று ஓடுன்ட்டு இவன் பாருங்கள் சிரிக்கிறாங்க எல்லாரும். இப்போ பாருங்களேன் என்ன பண்ணுறானுங்க மட்டும் பார்த்துட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க. என்ன தான் பண்ணுறீங்க பார்க்கலாமா? பார்த்தீங்களா நான் சொன்னேன்னா அப்படியே பாருங்கள் என்ன தான் பண்ணுறானுங்கன்ட்டு பார்த்தீங்களா அப்படியே ஸ்லோ மோஷனில் காமிக்கிறாங்க. என்ன பண்ணுறானுங்க பார்த்தீங்களா? சரி லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே எங்கேயும் வெளியே போய் ஓடிடக்கூடாது. இந்த வீடியோ முடிஞ்சிச்சுட்டு பக்கத்தில் சைடில் 2 வீடியோ வரும், அதை மட்டும் மறக்காமல் பார்த்துருங்க. அதை பார்த்துட்டிங்கன்னா அப்படியே லோகோவில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நடுவில் இருக்கும். அப்படி பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அப்படியே போடுற வீடியோவில் நிறைய போட்டே இருப்பேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போட கரெக்டாக ஒரு செகண்டில் நீங்கள் உங்களுக்கு வீடியோ பார்க்கலாம். சரி பாய் கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.